ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நான் உங்க ஜனனி. இன்னைக்கு எங்க வீட்ல எங்க அக்கா மீனாவை பொண்ணு பார்க்க வராங்க. மாப்பிள்ளை நல்லவரா இருக்கணும்னு வேண்டிக்கோங்க. எங்க அக்கா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். எங்க அம்மாவுக்கு பெரிய ஆசையும் கூட. எங்க அம்மாவோட ஆசை நிறைவேறணும். நேரம் விடணும். இன்னும் காணலையே வள்ளி. அவங்க வருவா. நீங்க காப்பியெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? ஆமா ஆமா, டீ எல்லாம் போட்டு வச்சுட்டேன். எத்தனை ட்ரெஸ் எப்படி இருக்கு? உனக்கு என்ன ராஜாத்தி மாதிரி இருக்க. நீ மட்டுமா? உன் அக்கா ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்க பத்தியா? எத்தனை வெளியே வண்டி சவுண்டு கேட்கல? ஆமா லட்சுமி அக்கா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னு தோணுது. வாங்க போ. பயமா இருக்கு வள்ளி. பயமா இருக்கா? மீனா தானே பயப்படணும். நீங்க எதுக்குக்கா பயப்படுறீங்க? என்னதான் வள்ளி, கைகாரெல்லாம் நடந்தது. சம்பந்தம் நல்லபடியா முடியணுமேனு ஒரு பயம். எல்லாம் நடக்கும் அக்கா, தைரியமா இருங்க. என்ன தம்பி, அப்பா அம்மா எல்லாம் வரலையா? இல்ல தே, நான் பார்த்துட்டு போய் எனக்கு பிடிச்சிருந்தா திரும்ப அப்பா அம்மா வந்து பார்க்கன்னு சொன்னாங்க. ஓ அப்படியா? சரி, நீங்க ரெண்டு பேரும் உட்காருங்க. எத்தே, இப்போ உங்க அக்கா வீட்டு வாரது இல்லையா? எங்க தம்பி, டைமே இல்ல. அப்படி என்ன வேலைக்கா பாக்குறீங்க? ஏதாவது ஆபீஸ்ல ஒர்க் பண்றீங்களா? ஆமா ஆமா, பஞ்சாயத்து ஆபீஸ்ல ஒர்க் பண்ணாங்க. பஞ்சாயத்து ஆபீஸ்ல என்ன வேலை? 100 நாள் வேலை. ஓ சரி சரி சரி. அப்புறம் தம்பி, காப்பியா டீயா? இப்போ ஒன்றும் வேண்டாத்தே. ஏன் அப்படி? நீங்க முதல்ல பொண்ணை அவனுக்கு கண்ணில் காட்டுங்க. ஓ அப்படியா, சரி சரி. அப்புறம் தம்பி, சொல்லுங்க தே. இதுதான் பொண்ணோட அம்மா லட்சுமி அக்கா. அப்புறம் இது இவங்களோட 4வது பொண்ணு, பேரு ஜனனி. ஆமா தம்பி, மூத்த பொண்ணு தான் நீங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க. சும்மா இருல, வந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை கிளப்பி விட்டுறாத. டேய், உன்னை விட எனக்கு ஆர்வமா இருக்குல்ல மத்த பொண்ணுங்களும் எப்படி இருக்கும்னு பாக்குறதுக்கு. வரும்போது பாத்துக்கா, என்ன அட்டி வாங்க வைக்காத. ஆமா, என்ன நீங்க ரெண்டு பேரும் உங்களுக்குள்ளே பேசிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை தே. ஒன்னும் இல்லாமல எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லத்தே, அப்படியே நிக்கீங்களா? அதுதான் பொண்ணை கண்ணுல காட்டுவீங்களா மாட்டீங்களான்னு கேட்கான். லே, எப்பல நான் அதெல்லாம் சொன்னேன்? கண்டுக்கிடாத மச்சி, பொண்ணு வரட்டும். அம்மா மகா, மீனாவை கூட்டிட்டு வா. எல்லாத்துக்கும் பேரும் சூப்பரா இருக்கு. தம்பி, அதுதான் என் மூத்த பொண்ணு மீனா. ஹாய். ஹலோ. அப்போ இவங்க? அது என் 2வது பொண்ணு மகா தம்பி. மகாலட்சுமின்னு பேரு, மகான்னு கூப்பிடுவோம். நல்ல அழகான பேரு. நீ என்னல்ல அக்கா பொண்ணு பார்க்க வந்துட்டு தங்கச்சி பத்தி விசாரிச்சுட்டு இருக்க? இந்த மச்சினிச்சியை பத்தி தெரிய வேண்டாமா? அவ்வளோதானே? அவ்வளோ ஒன்றும் இல்லை. என்னல போட்டு இழுக்க? லீ, எனக்கு இவ்வளோட அவ்வளோ பிடிச்சிருக்கல. லீ, எனக்கு அடி வாங்கி தராம நீ அடங்க மாட்டியால? லீ மச்சி, எப்படி சொல்லுதுன்னு தெரியலையே. எப்படி வேணா சொல்லு, ஆனால் இங்கேன்னு சொல்லிடுறாத. உன் வீட்டில் போய் வேணாலும் சொல்லிடு. மற்றபடிலாம் சொல்லுது. டேய், அது எப்படில மூத்த பொண்ணை கல்யாணம் பண்ண வந்துட்டு இளைய பொண்ணை சம்பந்தம் கேட்குது? எனக்கு பிடிச்சதாண்ட என்ன கல்யாணம் பண்ண முடியும். ஏன்ல மீனாவுக்கு என்ன குறை? அவளும் அழகு மீன கணக்கில் இருக்கா. அவளும் அழகாக தான் இருக்கா. அவள் பேருக்கு ஏற்ற மாதிரி மகாலட்சுமியாக இருக்கா. கடவுளே, இன்னைக்குமே என்ன பஞ்சர் ஒட்டாமல் அடங்க மாட்டான் போல இருக்கே. உனக்கு சொல்லணும்னா இப்போமே முஞ்சி நேராக சொல்லிடு, எனக்கு உங்கள் மூத்த பொண்ணை பிடிக்கல, இளைய பொண்ணு தான் பிடிச்சிருக்குன்னு. அப்புறம் அவங்க பாட்டில் மனசில் ஆசையை வளர்த்த பிறகு சொன்னோன்னா இது பெரிய பிரச்சனையாயிரும். நீங்க என்ன அங்க குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? உங்களை பற்றி தான் சிஸ்டர். என்ன பத்தியா? என்ன பத்தி என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவன் ஒன்றும் இல்லை, அவன் சும்மா சொல்லிட்டு இருக்கான். இல்லை சொல்லலாம் மாப்பிள்ள, அது எப்படிலாம் சொல்லு, இது பயமா இருக்கு. பயந்தா கதை நடக்குமா? நம்ம பிடிச்ச பொண்ணு தான்ல கல்யாணம் பண்ண முடியும், சொல்லு. ஆனால் ஒன்றும் இல்லை, இங்கே 3 பொண்ணு நிற்கி, எல்லாம் அழகாக தான் இருக்கு. இன்னொரு பொண்ணு உண்டான், அதுவும் அழகாக தான் இருக்கும். அழகுக்கு ஒரு குறைச்சலும் இல்லை. உனக்கு ஏன் மகாவை பிடிச்சிருக்குன்னு தான் தெரியல. அது நீ கார்த்திகின் கண்கள் வழியாக பாரு, உனக்கு அது தெரியும். உனக்கு இந்த நேரத்துலையும் உன் டைலாக்கு மட்டும் ஒரு குறைச்சலும் இல்லை. நீ இப்போ சொல்ல போறியா இல்லை வீட்டுக்கு போமா? நீங்க ரெண்டு என்ன கொஞ்சம் நேரமாவே தனியாவே பேசிட்டு இருக்கீங்க. அது மாப்பிள்ள ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கான். கன்ஃபியூஷனா? என்ன? தள்ளிடுல, அப்படியே முந்திட்டு போய் சொல்லி தள்ளிடுவான். சொல்லதாம்ல போறேன் பாரு. உன்னி மகாவை கட்டணும், இல்லைன்னா இந்த வீட்டுல சம்மந்தமே வேண்டான்னு போகணும். சொல்லு தம்பி, என்னன்னாலும் சொல்லு. நான் ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், தொழில் நல்லா போகுது. இவன் பொண்ணை கேட்க போறேன்னு சொல்லிட்டு குல தொழில்லாம் சொல்லி நடக்கான். வள்ளி வரதட்சணை என்னதான் அதிகமா கேட்க போறானோ?
நீங்க அங்க என்ன குசு குசுன்னு பேசுதிய? ஒண்ணு இல்ல நீ சொல்லு தம்பி, என்னன்னு சொல்லு. எத்தே நீங்க எனக்கு நகை பணம் நீ எதுவுமே செய்ய வேண்டாம். ஆனா நான் கேட்க ஒரு விஷயத்த மட்டும் நீங்க பண்ணணும். என்ன தம்பி, எதுனாலும் தயங்காம சொல்லு, செய்யலாம். எத்தே வாக்கு மாத்தி பேசக்கூடாது. நீங்க என்ன பெரிய பீடிங் எல்லாம் போடுங்க, சொல்லு. நீ சும்மா அருள காட்டா. என்கிட்ட மட்டும்தான் சவுண்ட் விடுவாங்க, மூச்சு மட்டும்தான் வருது, சவுண்ட் ஒன்னும் கேட்கல. சரி, அவனுக்கு தான் சொல்ல கூச்சமா இருக்குல்ல, நீ சொல்லு தம்பி. அத்தே என் பேரு ஜேக்கப்பு, இவன் பேரு கார்த்திக்கு. நாங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்டு. என் வீட்டுல இவனுக்கு ஒரு தங்கச்சி. ரொம்ப வசதியான குடும்பம். பிசினஸ் பண்றான், பிசினஸ் எல்லாம் நல்லா போகுது. ஏன் தம்பி, இதைத்தானே அவனு இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருந்தான். கிழிஞ்சுது லம்பாடி லுங்கி. என்ன பேசுன்னு சொல்லிட்டு அவன் பேசுவான் பேச்சு. இப்ப 2 பேர்ல யாராவது ஒருத்தங்க விஷயம் என்னன்னு சொல்லுங்கடே. நானே விஷயத்த சொல்லிடுறேன். கார்த்திக்கு மீனாவோட மகாவை பிடிச்சிருக்கான். என்ன தம்பி சொல்லுதிய? ஏல உங்களுக்கு தலைக்கு இருக்கனதா பிடிச்சிருக்காள? அக்கா பொண்ணு பக்கம் வந்துட்டு தங்கச்சியை பிடிச்சிருக்குன்னு சொல்லுதிய? எத்தே அக்காவா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவனே பிடிச்சதை தானே செய்ய முடியும். அம்மா இல்ல, பொண்ணு பார்க்க போகும்போது அக்கா பொண்ணு பக்கம் வந்தா தங்கச்சியை ஒளிச்சு வைக்கிறது. உங்களா மாதிரி ஆட்கள் எல்லாம் பார்க்கதான் இப்படி ஒளிச்சு வைக்கிறது. இல்லையே, அது உங்களுக்கு பிடிக்கதா இல்ல நீங்க வேணும்னே பண்ணுதா? எத்தே எனக்கு உண்மையே மகாவை தான் பிடிச்சிருக்கு. அதுக்கு நான் மீனாவை நல்லா இல்லைன்னு சொல்லலாம். எனக்கு மகாவை பிடிச்சிருக்கு. எனக்கு கெட்டி கொடுங்க தே, நான் நல்லா பாத்துக்கிடுவேன். என்ன நகை பணம் எதுவும் வேண்டாம், மகாவை மட்டும் தாங்க. தம்பி, உங்களுக்கு மீனா பிடிக்கலன்னா போங்க. அதை விட்டு மகாவெல்லாம் கேட்க வேலை வச்சிடாதீங்க. அப்படி சொல்லாதீங்க ஆண்டி. என்னல அப்படி சொல்லாதீங்க இப்படி சொல்லாதீங்கன்னு வச்சிட்டு இருக்க? சரி, நம்ம அக்கா வீட்டுக்கிட்ட உள்ள பையன் நல்ல பையன் சொல்லுவான்ல, உங்களை வர சொன்னேன். நீ இப்படி இருப்பேன்னு தெரிஞ்சதுதான் உன பொண்ணு பக்கம் வர சொல்லி இருக்க மாட்டோம்ல. அத்தே உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நான் மீனாவை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன். அடிச்சற்பால. ஓ, இதுக்குதான் நீங்க பெரியவங்களை கூட்டிட்டு வராம பொண்ணு பார்க்க ஃப்ரெண்ட கூட்டிட்டு வந்தியா? பொண்ணு பார்க்க போற இடத்துல பையனை பிடிக்கலன்னு சொன்னா ஃப்ரெண்டு கட்டி விடுவானா? இல்ல தே, என் ஃப்ரெண்டுக்கு மகாவை பிடிச்சிருக்கு. அப்ப நான் மீனாவை கட்டிக்கிட்டு அவனை மகாவை கட்டி கொடுப்பீங்கல்ல, அதான் சொன்னேன். முதல்ல 2 பேரும் வெளியில போங்களே. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி, நீங்க சொல்லுங்க. எப்பா தம்பி, என் மூத்த பொண்ணு எல்லாம் இருக்கும்போது 2ஆவது பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது தம்பி. ஆண்டி மீனா கல்யாணம் ஆன பிறகு நீங்க என்ன மகாவை கல்யாணம் பண்ணி தந்தா போதும். அதே அப்போ யோசிக்கலாம், இப்ப நீங்க போங்க. அம்மா நான் ஒன்று சொல்லலாமா? என்ன மீனா? ஏம்மா அவர் நல்லவரா இருக்காருலம்மா, நல்லா படிச்சிருக்காரு, நல்ல வேலையில இருக்காரு. என்ன வேண்டாம்னு சொன்னா அப்ப நம்ம மகா கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்லம்மா. மீனா, என்ன பேசிட்டு இருக்க நீ? எங்க அப்படிதான் எடுத்து சொல்லுங்க. எனக்கு இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. ஏம்மா நாங்க அக்கா தங்கச்சி என்ன அவ்வளோ வயசுலையா? ஒரு வயசு தானம்மா. என்ன கல்யாணம் ஆன என்ன, அவளுக்கு கல்யாணம் ஆன என்ன, கட்டி கொடுங்கம்மா. இல்ல மீனா, யோசிக்காம அதெல்லாம் பண்ண முடியாது. அடுத்த பொண்ணு பார்க்க வரவன்னு சொல்லுவான்னு, நீ இருக்கும்போது அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க, அப்ப என்ன குறைன்னு? அதெல்லாம் அப்பா பார்த்துக்கலாம். இப்போ உள்ள கதையை பேசுங்க. மீனா, நீ வாய மூடிட்டு, நீ சின்ன பொண்ணு, உனக்கு ஒன்றும் தெரியாது. எப்பா சாமி, நீங்க 2 பேரும் இப்ப கிளம்புங்க, பரவ பேசிக்கலாம். எத்தே நான் திரும்ப வருவேன். மகாவை நீங்க என்ன கல்யாணம் பண்ணி வைக்க வருவேன். என்னையும் அப்பப்போ நினைச்சுக்கிடுங்க நான் மீனாவுக்கு பொருத்தமானவனான்னு. லே, நீங்க 2 பேரும் அடி வாங்காம எந்திரிச்சு போங்களே. இல்லை நீ வேற பேசி நம்மள குளம் ஆக்கு. ஏன் உன மகாவை பிடிச்ச போல என்ன மீனாவை பிடிச்சிருக்கு. ஏன் நீ மட்டும் கேட்ட இல்ல மீனாவை பதில என்ன மகாவை கெட்டித்தாங்கன்னு. இப்போ என்ன மீனாவை பிடிச்சிருக்கு நான் கேட்கேன். அதே போல ஓசில பொண்ணு பக்கம் வந்துட்டு நண்பேண்டா. தயவு செய்து வெளில போயிருங்க. வருங்கால மருமகங்களை விரட்டுதீங்க எல்லாத்தே. 2 பேரும் போங்களே வெளியில. வாங்கலையா? லே நம்மள லேன்னு கூப்பிட்டுட்டா. லே உன்னை இப்பவே வாழ போலன்னு பேசுக. நீ கெட்டின பிறகு உன்னை எப்படி பேசுவா? போல ஒரு ஃப்ரெண்டை கூட வச்சிருந்தா வாழன்னு சொல்லுவா, கெட்டவத்தையும் பேசுவா. நீங்க என்ன போகலையால? போயிட்டோம் தே.